break the catch. இன்னைக்கு அன்பாக்சிங்ல 4 ஆக்சஸ் ஜெட் நீ ஈஸியா கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ஜெட் வித்தவுட் கேமரால இந்த மாடலை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கும். இந்த மாடலை ஃபுல்லா ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சா காட்டவா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாடல் கண்டிப்பா பிடிக்கும். ஏன் சொல்றேன்னா இதோடைய ரிமோட்டு கன் டைப்ல வரும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். இவ்வளோ பெரிய மேனுவல் நீங்க டைனிங் டேபிள் கிளாத்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய மேனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சைனீஸ்ல தான் இருக்கு. அதனால நம்மளுக்கு புரியாது. டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நானே இதுல டைப் சி கேபிள் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அடிஷ்னலா உங்களுக்கு 3 ஃபேன் கொடுத்துட்றாங்க. ஒன்னு காணாயிடுச்சுன்னா கூட ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் மேட்ருக்கு வருவோம். இதுதான் அந்த ஃபோம் ஜெட்டு. பேசிக் ரேஞ்சில் ஒரு 2K நல்ல ஜெட் வாங்கணும்னா இதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துட்றாங்க. இதுதான் இந்த இடத்துல இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி இன்செர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். அதோட இந்த கண்ட்ரோலர் கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா இதை வெளியே எடுக்கிறது கஷ்டம். எடுத்துட்டு ஒரு வழியா இந்த ஆர்சி காருக்கு வர மாதிரி கன் டைப்ல ரிமோட் கொடுத்துட்றாங்க. கண்ட்ரோலர்ல ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும் யாரால வேணும்னாலும். இதுதான் இப்படி பண்றது ஃபார்வேர்டு, இப்படி பண்றது பேக்வேர்டு. இங்க பக்கத்துல வந்தீங்கன்னா 360 டிகிரின்னு இருக்கா. இந்த 360 போட்டீங்கன்னா உங்களுக்கு டிகிரி காப்பி வரும். அப்படியே 360 சுத்தும். அதுக்கு தான் 360 கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக் ஆஃப் லேண்டிங்க்கு ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் கண்ட்ரோல். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது, அப்பு டவுனை கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த மேல லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளே பண்ணி பார்க்கலாமா. வீடியோக்குள்ள போலாம். லைக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிளெக்சிபிள் ஜெட்டு. நீங்க வந்து அதிக ஏர் ஃப்ளோ இருக்கிற ஏரியால யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா காத்து அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் அலாயும். அதுக்கப்புறம் வீல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்படி கூட கையில தள்ளி விட்டு ஓட்டலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இப்படி ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபிளைங் பண்ணி ஓட்டுங்க. எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் பண்ணிட்டேன்னா இதையும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி இப்படி லைட் எரியும். லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அருமை அருமை அருமை. எந்த அளவுக்கு ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியுது பாத்தீங்களா. ஸ்லோ மோஷன்ல போறாப்புல. சரிதா. அப்படியே அழகா கண்ட்ரோல் பண்ணி எப்படி வச்சிருக்கேன் பாருங்க பொம்மை மாதிரி. அப்படியே சைடு இதுக்கு மேல என்ன வேணும். ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். எல்லா ஆப்ரேஷனும் இதுலயே கொடுத்துருக்காங்க. நீங்க ரைட் லெஃப்ட மட்டும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே போதும். வேற லெவல்ல போகும் உங்களுக்கு. நல்லா கொடுத்துருக்காங்கல்ல. எவ்வளவு நேரம் டூரேஷன் ஆகுது. இந்த ப்ராடக்ட்ல இந்த பட்டன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்க்கு. இது 1 கீ கண்ட்ரோலு. இது மேலே போயிட்டக்கு அப்புறம் 360 டிகிரியில் யூஸ் ஆகும். அப்படியே ரொட்டேட் ஆகிறதுக்கு.
இந்த லெஃப்ட்ல இருக்க பட்டன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் போறதுக்கும் ரைட்டு போறதுக்கும் அப்பு டவுன் போறதுக்கும் இந்த ரெண்டு பட்டன் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஆன் ஆஃப் சுவிட்ச். இது இல்லாம ஐ லோன் இருக்கா, இந்த கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா மேல போகும்போது இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகி கீழே இருக்கும். இந்த பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டல் கொடுத்துருக்காங்களா, இது பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல போகும், இப்படி பண்ணீங்கன்னா பேக்ல போகும். நீங்க அப்படியே பொறுமையா இப்படி கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க பக்கத்துலயே நிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓவராலா குவாலிட்டி வைஸும் ஓரளவுக்கு டீசெண்டாவே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஜெட்டுன்றது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஓரளவுக்கு ஒரு பெஸ்டான கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், ஒரு மினிமம் ரேஞ்சில் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிஃப்ட்டை நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே தரமா இருக்கும். இந்த ப்ராடக்டோடைய பையிங் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இல்லை மேனுவல் ஆர்டர் ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பினா கூட நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டோர் லொகேஷன் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. டைரக்டா கூட விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். நாளைக்கு ஒரு தரமான வீடியோல பார்க்கலாம். பாய்.